ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ இனி எதுக்காகவும் அழுகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு தான் ரொம்ப நேரமாக உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை, இப்போதாவது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்க வந்து விட்டாயல்லவா? தன்னம்பிக்கை உன் உள்ளத்தில் விதை போல நிரப்பி வச்சினா நான் உனக்கு என்னென்ன செய்கிறேங்கிற எல்லா உண்மைகளும் உனக்கு புரிய வரும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் தோல்வியை வரவிட மாட்டேன். நான் உனக்கு செய்கிற விஷயங்களும் நீ படும் கஷ்டமும் உனக்கான துணிவை அதிகரிக்கதான்ற உண்மையை நீ எப்போ புரிஞ்சுக்க போற? நீ ஏன் அதிகமாக எல்லா விஷயங்களையும் சிந்திக்கும் போதெல்லாம் உனக்கு மனசு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது தானே? அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஒரே விஷயத்தை அதிகமாக யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிற? நடந்ததையெல்லாம் மறந்துடு. உன் வாழ்க்கை இங்கேயே நின்று விடாது என் செல்வமே. இன்னும் உன் வாழ்க்கையில் பல அழகான திருப்பங்களை கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது வாய்ப்பை கொடுக்க போகிறேன். என்னுடைய அருளும் என் வழிகாட்டுதல்களும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால முதல்ல மனசை அமைதியாக்கிக்கிட்டு முன்னேறுவதற்கான வேலைகளை பாரு. கடந்த காலத்தையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் நினச்சினா கண்ணீர் தான் வரும். ஆனால் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களுக்காக இப்போது நீ வேலை செஞ்சினா அதுவே உன் வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதாக மாற்றும். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். என் வேல் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு நீ முன்னேறிப்போ. இன்னைக்கு உனக்கு கடந்து செல்ல முடியாததாக கஷ்டமாக தோன்றுகிற விஷயங்களும் நீ அனுபவிக்கும் வேதனையும் இது எல்லாமே சீக்கிரம் மாறப்போகுது. உன்னை வலுப்படுத்தவும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றுறதுக்காகவும் தான் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்தேன். புயல் மழை அடிக்கும்போது ஒரு அழகான பூ மலர்ந்து வருவதைப் போல இந்த வேதனைக்கும் சோதனைக்கும் நடுவில் நீ அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் உனக்கு ஆன்ம வலிமையை கொடுத்து விட்டேன் என் செல்வமே. இப்போது நீ கீழே விழுந்தது தோல்விக்காக அல்ல, என் அருளின் வேரையை ஆழமாக பிடிக்கதான் கீழே விழுந்திருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு உறுதியாக நம்பிக்கையோட தைரியத்தோட இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன் பக்கத்திலே இருந்து உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் பலனாக பரிசாக உனக்கான வெற்றியை கொடுப்பேன். உனக்கு பார்வையை கொடுத்த இந்த முருகப்பெருமான் நானே நல்ல விஷயங்களை பார்க்கணுன்றதையும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தீய விஷயங்களை பார்க்கவோ அல்லது தீய செயல்களை செய்ய யோசிக்கவோ வேண்டாம். எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எது நல்லது எது கெட்டதுன்றதை உணரும் அறிவும் உனக்குள்ள நான் கொடுத்து வச்சிருக்கேன். எப்போதும் உன் கண்கள் வெளிச்சத்தை மட்டுமே பார்க்கட்டும், உன் மனசு அமைதியை மட்டுமே காணட்டும். உன் கண்களையும் மனசையும் நீ சமநிலையோடு பயன்படுத்தும் போது கண்டிப்பா உனக்குள்ள ஞானம் வரும். நீ ஆனந்தமாய் அழகாய் வாழ்வதற்கேற்ற விஷயங்களை எல்லாம் உன் ஞானத்தின் மூலமாகவே நான் உனக்கு உணர்த்த போறேன். நீ எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் முழு மனசோட முழு கவனத்தோட அதை செய்ய பழகு. அரை மனசோட இதை செய்யணுமா, இது ஒரு வேலையா, இதுவும் நம்ம கடமையா நினச்சிக்கிட்டு செஞ்சினா அது கண்டிப்பாக பலனை கொடுக்காது, வெற்றியை தராது. எப்போது உனக்கு எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை வீணாக்காதே. என் அருளால உனக்கான அழகான வாழ்க்கையை தர்றதுக்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி தானாக உன்னை வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு முன்னேறும்படியும் உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். ஒரு மனிதன் பேசும்போது அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனசின் ஆழத்திலிருந்து வருவதாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு சும்மாவே நடிக்கிறதுக்கும் பொய் பேசுறதுக்கும் வாயிலேயே வார்த்தைகளில் மட்டுமே அன்பை காட்டக்கூடாது. அன்புங்கிறது எல்லாருடைய செயலிலும் வெளிப்படணும்னு நான் ஆசைப்படுறேன். சில பேர் பேசுகிற வார்த்தை ஒன்றா இருக்கும், செயல் இன்னொன்னா இருக்கும். அப்படி இருக்காம நீ நல்லதையே பேசு, நல்லதையே செய், உண்மையவே பேசு, உண்மையாக வாழ பழகு. உன் வாழ்க்கையில் எப்போதும் என் அருள் நிரம்பி வழியும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன். இப்போது உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு உன்னை பாக்கியசாலியாக மாத்துறதுக்காகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகவே உன்னை தேடி வந்தேன். எப்போதும் நல்ல சொற்களை மட்டுமே பேசு. அந்த நல்ல சொற்கள் உன் உயிரையும் காக்கும் சக்தி உள்ளது என் செல்வமே.
நல்ல நேர்மறையான நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை வார்த்தைகளை நீ பேச பேச அது உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்றி காட்டும். நீ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்ட, இதை செய்கிறேன் அதை தர்றேன்னு சொல்லிட்டீனா ஒருபோதும் வாக்கை மாறாதே, வாக்கு மீறாதே. கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய உண்மையான பிள்ளையாக நீ இருந்தீனா அந்த வாக்கு உன் உயிரின் மதிப்பை அதிகப்படுத்தும். வார்த்தை சொல் தூய்மையாக இருக்கும்போது வாழ்க்கை தானாகவே உயர்வடையும் என் செல்வமே. இந்த முருகனின் அருளால நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்க தான் போற. நீயாகவே கண்டதையும் மனசுல யோசிச்சு கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு நம்பிக்கை இழந்துட வேண்டாம். நீ கேட்டது கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு நீயாகவே கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா மௌனமா பொறுமையா இருந்தீனா உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நன்மை தடையும் விதத்துல இந்த முருகன் நானே வந்து உன் கைகளை ஒப்படைப்பேன். எல்லா கர்மமும் கஷ்டங்களும் பாவமும் முடிஞ்சு போய் என் அருளால உன் வாழ்க்கை அழகானதாக மலரப்போகுது. எதுவுமே உடனே நடக்கணும்னு அவசரப்படாத. பொறுமையாக நீ இருந்தீனா, நம்பிக்கையோட காத்திருந்தீனா உன் வாழ்க்கையை மாற்றும் தகப்பனாக திசையாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் பிள்ளையே. கிரகங்களின் பாதிப்பாக இருந்தாலும், ஜாதக கோளாறாக இருந்தாலும், முன்னோர்களே சாபம் விட்டிருந்தாலும் கூட, நீ மனசால் அறியாமல் செய்த பிழையாக இருந்தாலும் கூட, இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். மற்றவங்க விழி பிதுங்க செய்தாலும் உன்மீதான தீமைகள் உன்னை நெருங்க விடமாட்டேன். இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா என்னை நம்புபவர்களை எல்லாவற்றிலுமிருந்து நான் மீட்டெடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதுனால தானே அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு அவ்வளோ பேர் என்னை தேடி வர்றாங்க. திருச்செந்தூர் கடல் அலைகளில் கால்களை நனைக்கும் மக்களின் கூட்டம் அதிகமாவதற்கு காரணமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். என்னுடைய வேல் உன்னை சுற்றி ஒரு தெய்வீக வட்டமாக உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால நீ எதுக்கும் பயப்படாம தைரியமாக இரு. என் அருள் உன்னோடு இருந்து இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும். இந்த நல்ல நாளே உனக்கான சிறப்பான நாளாக அமையும்படி நான் செய்ய போறேன். எதையும் மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கையில் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா உன் வேலையை மட்டும் பாரு. நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக வெற்றியை தரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. மற்றவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை இனி சிறப்பாக இருக்கும்படியும் நீ தேடிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போறேன். என் அருளாலையும் என் ஆசீர்வாதத்தாலையும் இனிமே நீ முன்னேறி மகிழ்ச்சியோட அழகான வாழ்க்கையை வாழுவாய் என் செல்வமே. எல்லா துன்பங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இந்த முருகன் தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது கூட நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களும் உன் மனசுக்குள்ள தானா வந்த எண்ணங்கள் கிடையாது. இதனை செய்யணுன்ற எண்ணத்தை உனக்குள் விதைத்ததே நான் தான். அதே போல என் அருளாலேயே உனக்கான எல்லா விஷயங்களையும் நீயே சிறப்பாக செய்யும்படி செய்ய வச்சு உன் வாழ்க்கையை முழுமையாக வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்வேன். என்னுடைய ஆசீர்வாதம் இனி ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக உன் கூடவே வரப்போகுது. இப்போது மனம் சோர்ந்து போய் நீ கவலையில் இருக்கிறத பார்த்துட்டு தான் உன் துயரத்தையும் துன்பத்தையும் சோதனையையும் விரட்டி அடிச்சு இருளான உன் வாழ்க்கையில ஒளியை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். இப்போது இருளா இருக்கே, இருட்டா இருக்கே, பிரச்சனையா இருக்கே நீ நினைக்கிற இந்த எல்லா விஷயங்களும் முடிவடைய போகுது என் செல்வமே. உன் வாழ்க்கையில எந்த வலியும் வேதனையும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இது எல்லாத்தையும் நான் முடிச்சு வைப்பேன்ற நம்பிக்கையோட அமைதியாக பொறுமையாக நீ காத்திருந்தாலே இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன்னை நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாளாக கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்த உனக்கு உன் வாழ்க்கைக்கான ஒரு புது தொடக்கத்தை தரப்போறேன். இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில நடக்க போகுது. நீ அமைதியாக பொறுமையாக பக்தியோட நம்பிக்கையோட என்னை வணங்கி காத்திருந்ததின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில நீ மாபெரும் வெற்றியை பெறப்போகிறாய். நீ போகும் பாதையில இனி யாருமே உனக்கு தடையையோ பிரச்சனையோ கொடுக்க முடியாது. ஏன்னா
நான் உன் கூட உனக்கு துணையாக வருகிறேன் அல்லவா? நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் என் துணையோட வெற்றிகரமாக நீ நடத்தி கொள்ளப் போகிறாய். நானும் உனக்கு அருளாசிகளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் என் செல்வமே.